தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திட்டாரு, ராஜ்யசபா சீட்டு தராமன்னு சொல்லியிருக்காங்க. உங்க கருத்து என்ன? அவருடைய தன்மை என்ன? இந்திய திருநாடு சுதந்திரம் பெறுவதற்காக முதல் குரல் கொடுத்தவர்களில் முதன்மையானவர் நம்முடைய மாவீரன் புலித்தேவர் அவர்கள் என்பது நாடு நன்றாகவே அறியும். இன்றைய தினம் அவருடைய 310வது பிறந்த நன்னாள். இந்த நன்னாளில் அவருடைய புகழையும் பெருமையும் தியாகத்தையும் நாம் போற்றி எந்நாளும் இந்த உலகம் உள்ளவரை போற்றி புகழ்வோம் என்பதனை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவருடைய பதிலிலே நல்ல விளக்கம் இருக்கிறது. தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அந்நியா அவருடைய பதிலில் நல்ல விளக்கம் இருக்கிறது. அதற்கு மேல் விளக்கம் சொல்ல தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். என்னுடைய பார்வை நான் ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி வந்திருக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் நிறுவினார்கள். பின்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருமாற்றினார்கள். மக்கள் இயக்கமாக உருமாற்றியதன் அடையாளமாக சரித்திரமாக 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் 30 ஆண்டு காலம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களிடமிருந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களும் பெற்று நாட்டு மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை அடித்தட்டு மக்கள் மேற்தட்டு மக்களுக்கு இணையாக வாழ்கின்ற ஒரு நிலையை அரசினுடைய திட்டங்கள் மூலமாக பெறுகின்ற மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சேதாரமில்லாமல் மீண்டும் மக்களுக்கு கொண்டு செலுத்துவதில் இதுவரை ஆண்ட முதலமைச்சர்களில் முதலமைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவும் தான் விளங்கினார்கள் என்பதுதான் சரித்திரம். மக்களுக்கு ஆற்ற வேண்டிய அனைத்து சேவைகளையும் தியாக உள்ளத்தோடு இருபெரும் தலைவரும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். நாடு முன்னேற வேண்டுமென்றால் கல்வி, சுகாதாரம், தொழில் வளம், விவசாயத்தில் புரட்சி, அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி, இப்படி பல நிலைகளில் நின்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்களுடைய முதலமைச்சர் பதவியை தியாக உணர்வோடு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான் வரலாறு என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்.